ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒரு சின்ன கேப்க்கு அப்புறமா மீட் பண்றோம்ல. வீட்ல ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்னால கிட்டத்தட்ட 1 வீக் ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு வீடியோவாவது போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனா கொஞ்சம் கூட முடியவே இல்ல. அதனாலதான் அந்த பிரேக். ஆனா இப்போ அந்த ஹெல்த் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டோரி நேரம் தமிழ் மறுபடியும் இன்னையில இருந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நம்புறோம். இன்னையில இருந்து தொடர்ந்து பழைய மாதிரி வீடியோ எல்லாம் வந்துட்டே இருக்கும். இதுவரை யாராவது எங்களை மிஸ் பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. பட் நாங்க வீடியோ போடாம உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருந்தோம். சோ இப்போ டைரக்டா அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படிங்கறத வெயிட்டே பண்ணாம பார்க்க போலாம் வாங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஷாவ்லிங் அங்க வந்து இந்த 2 பேர்கிட்டயும் இருமி காட்டி ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி டிராமா போட்டு அந்த 2 பேரையும் அங்க வந்து ஓட வச்சிருந்தா. அத்தோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷாவ்லிங்கோட இங்க இருந்தா வியாதி ஓட்டிக்கோன்னு அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் காலி பண்ணி ஊரை விட்டே போயிட்டு இருக்காங்க. ஷாவ்லிங் ஹாப்பியா பாத்துட்டு இருக்க திங்யூ வரா. டிராமா போட்டு அவளுங்க ஏதோ துரத்தி விட்டுட்டியா அப்படின்னு கேட்க ஷாவ்லிங் பெருமையா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். திங்யூ பாக்குறா. அவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அவங்க மட்டும் நினைச்சிருந்தா நீயும் நல்லபடியா வாழ்ந்திருக்கலாம் அவன் வாழ்க்கையை மாத்தி. அதே மாதிரி நானும் ஹாப்பியா இருந்திருக்கலாம். இப்படி உன் கேன புத்தியால எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டியடா, அறிவு கட்ட முட்டா பயலேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க ஷாவ்லிங் பாத்துட்டு இருக்கான். இங்க பாரு, நான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்கேன். உன்கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மாதிரி கோவமா பிஹேவ் பண்ணிருப்பேனா, இல்ல உன்ன ஹார்ஷாவாவது பிஹேவ் பண்ணிருப்பேனா? அந்த மாதிரி நல்லவனா இருக்கேன். நான் இப்ப நேரா உன கைய கட்டி போட்டு கூட்டு போனா கூட உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் இது வரைய பண்ணல, இப்ப பண்ண போறேன். இப்போ உன்னை கட்டி போட்டு நேரா கேபிட்டல் சிட்டிக்கு கூட்டு போயிட்டு ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இருக்கிற பெரிய தொல்லை முடிஞ்சிரும். புரியுதா? வா அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். சென்னும் நம்ம திங்கியோட கைய கட்டி போட்டுற. கரெக்டா பார்த்தா அதுக்கும் முன்னாடி நாள் நம்ம திங்கியோ ஒரு பொண்ணை காப்பாத்தினால இவ கூட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு அங்க வரா. என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டீங்க. அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் கடைசி வரைய என் உயிரை நீங்க காப்பாத்துறீங்கிறதுக்காக சிஸ்டர் உங்ககிட்ட தான் நான் இனிமே வேலைக்கார பொண்ணா இருக்க போறேன் அப்படின்னு திங்கியூ கால்ல வந்து விழுந்துட்டு இருக்கா. திங்கியூ கையெல்லாம் கட்டி போட்டிருக்கத இப்பதான் பாக்குறா. ஷாவ்லிங் பாத்துட்டு இருக்கான். என்னம்மா கைய கட்டி போட்டிருக்கதான் பாத்துட்டல, நீதான் வேலைக்கார பொண்ணா கூடயே இருப்பேன்னு சொன்னியே, சரி கிளம்பு, திங்கியூ உடையவான்னு சொல்லிட்டு இந்த 4 பேருமா கிளம்பி அங்க இருந்து போறாங்க. இதுக்கும் மேல இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா கூட அவ்வளவுதான், என்ன தேடி வர ஆளுங்க ஒட்டு மொத்தமா கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷாவ்லிங் 4 பேருமா சேர்ந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு மலையோட உச்சியில திங்கியூ அந்த கூட ஒரு பொண்ணு வேலைக்கார பொண்ணா வரால, இவ பேரு சன்யா. சன்யா 2 பேரும் ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஷாவ்லிங் கையில மறுபடியும் அந்த கொள்ளைக்காரனோட டோக்கன் இருக்குல்ல, அதை எடுத்து பாத்துட்டு இருக்கான். அதை எடுத்து சென்னு கிட்ட கொடுத்துட்டு இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன், பாவம் திங்கியூ அவளை பாத்துக்கிற பொறுப்பை ஓன்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 லேடிஸையும் ஷாவ்லிங் திங்கியோட கையெல்லாம் புடிச்சு கூட்டு போய் மலை குகைக்குள்ள விட்டுட்டு உள்ள பத்திரமா இரு புரியுதான்னு சொல்லிட்டு சென்னையும் பாதுகாப்பு கூட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். உள்ள நம்ம திங்கியூ போறா, கூடவே வேலைக்கார பொண்ணும் போயிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா நம்ம சென்னு குட்டி பையன் இருக்கான்ல, ஏதோ பாட்டு மாதிரி பாடுறான். இது என்ன பாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு திங்கியூ கேட்க, அதுவா அந்த பாட்டு எங்களோட கடல் உப்பு கொள்ளையர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட பாட்டு, அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடியே வர அந்த சன்னியா இருக்கால, அந்த பொண்ணு டக்குன்னு சென்னோட தலையிலேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறா. திங்கியூ போறா, அவன் கிட்ட இருந்து இந்த டோக்கன் எடுத்துக்கிறா. ஏதோ பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, லேசாத தட்டினா இவன் ஒரு பாட்டு மாதிரி பாடிட்டு இருந்தான்ல, அந்த பாட்டோட ஃபுல் வெர்ஷன் உள்ள இருக்கு. உப்பு கொள்ளைக்காரங்க எங்கெல்லாம் ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு, எப்படி எல்லாம் கடத்துறதுன்னு சொல்லிட்டு பிளான் இருக்கும்ல, அத அப்படியே ஒரு பாட்டு மாதிரி பாடி வச்சிருக்காங்க. சோ இதுக்காக தான் எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க போல. எல்லா சீக்ரெட்டும் இதுலதான் இருக்கு. சூப்பர் வேலை பண்ண சன்யா, இங்க இருந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்கியூ கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஷாவ்லிங் தனியா போறவன் அந்த பக்கமா ஒரு முயல் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அதை அடிச்சு புடிச்சு சுட்டு சமைச்சு வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா வெயிட் பண்ணிருக்கான். அவனை தேடி கொல்றதுக்கு ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அதான் உப்பு கொள்ளைக்காரங்களோட ஆளுங்க, அவங்க அங்க வந்துடுறாங்க. இவன் பாதி முயலையே சாப்பிட்டும் முடிச்சிடுறான். மீதிய வந்து திங்கியோ கிட்ட குடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வச்சிட்டு இருக்க, அங்க வந்து கொஞ்சம் ஆளுங்க தேடி பார்த்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இவன் கால் பாத மாதிரி போட்டு வச்சிருக்கான். இப்படிதான் அவன் போயிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போறாங்க. இவங்கள வழி மாத்தி விட்டாச்சு, இதுக்கு மேல நம்ம வேலையை பாக்கலாம்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் கிளம்புறதுக்குள்ள சென் ஓடி வரான். அந்த 2 பொண்ணுங்களும் என் தலையில அடிச்சுட்டு இங்க ஓடி போயிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்ல, இந்த முயலை போய் இவளுக்காக சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு, கவலைப்படாதடா, நம்ம இத்தனை நாள் இந்த கொலையடிக்கிற இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ வீட்டை விட்டு வெளியே வராதவ, அவகிட்டயா நம்ம தோத்து போவோம்? கேபிட்டல் சிட்டிக்கு போகாம அவ எங்க போவான்னு எனக்கு தெரியாதா என்ன? லின்சூனுக்கு தான் போயிருப்பா, அந்த இடத்துக்கு முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் அங்க இருந்து கிளம்புறான். அதே மாதிரி அந்த ஊர்ல தான் யூஜிங் இருக்கால, யூ லேடி, அந்த லேடி இருக்கா போல. அந்த வந்திருக்க முக்கியமான ஃபேமிலி யாரோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாலே. அந்த ஃபேமிலி வந்து இவங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருக்காங்க. அதான் ஏதோ ராஜாக்கு அடுத்த பதவியில இருக்கிற ஒரு முக்கியமான ஆளுன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அங்கதான் பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த யூ லேடி வெளியே வந்துட்டு இருக்கா, யூஜிங்கோட அம்மா.
திங்கியும் அங்க ஓடி வரவ நடக்கிறதெல்லாம் பாத்துடுறா. இவளை எப்படியாவது என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோனா யூஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும், அப்பதான் நான் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போறா. அந்த லேடிய பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிங்கோட அம்மாவை பாக்குறதுக்கு உள்ள உட்கார, நீ உயிரோட இருக்கியான்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, நான் உயிரோட தான் இருக்கேன். நான் இப்ப வந்து உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹெல்ப் நான் கேக்குறதுக்காக மட்டும் வரல, உங்களுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போயம் இருக்குல்ல, அந்த போயத்தை எடுத்து காட்டிட்டு இருக்கா. உப்பு கொள்ளையர்களோட எல்லா டீடைல்ஸுமே இந்த போயத்துல தான் இருக்கு. ஜஸ்ட் இதை டீகோட் பண்ணணும். இத பாத்தீங்களா, இது அந்த டோக்கன். இந்த டோக்கனே என்கிட்ட தான் இருக்கு. இது கிடைச்சா எவ்வளவு ஒரு முக்கியமான ஆதாரம் தெரியுமா அப்படின்னு திங்கியோ சொல்ல, எங்க குடு அப்படின்னு சொல்லிட்டு யூஜிங்கோட அம்மா டோக்கனை வாங்குறதுக்கு வராங்க. இதை நான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு சில வேலைகளை நீங்க பண்ணணும். என்னோட பேரை முதல்ல கிளியர் பண்ணணும். அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா உங்க வீட்டுல பெரிய ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு என்கிட்ட காட்டி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, நீ என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க, உனக்கு அதை கூட நான் பண்ண மாட்டேன்னா சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு திங்கியுவ தனியா போய் தங்க வைக்கிறாங்க. யூ லேடி கிட்ட வேலைக்காரி லேடி வந்துட்டு, நீங்க அவ இறந்து போகிற நிலைமையில இருக்கும் போது ஹெல்ப் பண்ணல, அதனால இப்ப ஏதாவது வந்து ஏமாத்திடுவாளோன்னு பயமா இருக்கான்னு கேட்க, இருக்கும் பழச நினைச்சு நான் கவலைப்படல, புதுசா என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி தான் எனக்கு இப்போ கவலையா இருக்குன்னு சொல்ல, இப்போ இன்னொருத்த நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்கான் ஷாவ்லிங்கிற பேர்ல. அன்னைக்கு போய் சொல்லிட்டு ஒருத்தன் திங்கியோட வீட்டுக்கு வந்தான்ல, அவன்னு சொல்ல யூ லேடி பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஷாவ்லிங்க உள்ள வரான். இங்க பாருப்பா, இங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு யூ லேடி அவங்க ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. ஷாவ்லிங் சண்டை போட்டுறதுக்கு ரெடியா போக, அப்ப இந்த ராஜ குடும்பத்தோட ஆளுங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்கல்ல, அவங்க சுத்து போட்டுறாங்க. ஷாவ்லிங்க பாத்துட்டு, டேய் நீ ஆடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவன் உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்டிங் பண்ணதாலதான் இவங்க அங்க இருந்து கிளம்பி ஓடி வந்தாங்க. ஷாவ்லிங் நக்கலா, இப்ப கூட என் மேல அந்த வியாதி அப்படியேதான் இருக்கு, பக்கத்துல வந்தீங்கன்னா போட்டு நோட்டிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள கையில வால் எடுத்துட்டு சண்டை போட்டுறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அந்த வாலை பார்த்ததுமே ஷாவ்லிங், ஆஹா அரச பரம்பரையில இருந்து வந்திருப்பாங்க போல, அவங்கதான் அந்த வால் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா பின்னாடி நிக்கிறவரு ஷாவ்லிங்கோட நெத்திலேயே துப்பாக்கி தூக்கி வச்சிடுறாரு. கண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் சரண்டர்னு கையை தூக்கிட்டு நிக்க, யூ மேடம் அங்க வந்துடுறாங்க. சைட்ல நின்னு திங்கியும் என்ன நடக்குதுன்னு பாக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஷாவ்லிங் அந்த கன் எடுத்து நெத்தியில வச்சுட்டு, இங்க பாருங்க, நான் இருக்கிறதுலே டாப் கொள்ளக்காரன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க யாருக்கும் நிம்மதி இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த கன்னை கையில புடிச்சுக்க, வந்திருக்கவரு நக்கலா சிரிச்சிட்டு இருக்காரு. ஷாவ்லிங்க நேரா கூட்டு போயிட்டு ஜெயில அடைச்சு வைக்கிறாங்க. அந்த இடத்துலயே அடைச்சு வச்சுட்டு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா, உன் ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முக்கியமான ஆளோட அசிஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்க, என்ன தேடிட்டு ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க, அவங்க மட்டும் நான் அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சது உங்களை கொல்லாம விட மாட்டாங்க, அவங்க எங்கேயாவது கொஞ்சம் பக்கத்துலதான் இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன பத்தி தெரியணும் அப்படின்னா நான் பாடுற இந்த பாட்டை போய் பாடுங்கன்னு சொல்லிட்டு உப்பு கொள்ளக்காரங்களோட அந்த பாட்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 4 லைனை மட்டும் பாடுறான். பாடி இதை போய் இந்த டயலாக அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. நம்ம ஷாவ்லிங்க தேடி கொல்றதுக்கு தானே கூட்டம் சுத்துது, அது ஏதோ இவங்க ஆளுங்க மாதிரியும் ஷாவ்லிங்க காப்பாத்துறதுக்கு வந்திருக்க மாதிரியும் நல்லா போய் சொல்லிட்டு இருக்கான். அதை கேக்குற அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திங்கியூவ யூ மேடம் கூப்பிடுறாங்க. இங்க பாருமா, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, மறுபடியும் ஒரு சுகபோகமான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிரும், உன்னை யாராலையும் அதுக்கு மேல தடுத்து நிறுத்த முடியாது, அது மட்டும் இல்லாம எல்லா வசதியும் உனக்கு மறுபடியும் வந்துரும், நம்ம 2 பேரும் ஒரே குடும்பமா வேற ஆயிடுவோம், சோ உன்னை காப்பாத்துறது என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா மாறிடும்னு சொல்ல, அப்படியா, அதுக்கு வந்து யாக்கி என்ன சொல்லுவான்னு யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்க, யூ மேடம் அடுத்த நாளே யாக்கிய கூப்பிட்டு பேசுறாங்க. யாக்கி, உனக்கு தெரியும் இல்லம்மா, நீதான் அந்த குடும்பத்தோட ஃபர்ஸ்ட் மருமகளா வரப்போற, உனக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த வீட்டோட அடுத்த வாரிசா, மெயின் வாரிசா இருக்கும்னு சொல்ல, அது ஏன் ஆன்டி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்கன்னு யாக்கி கேக்குறா. ஏன் அப்படின்னா, உன் புருஷனுக்கு துணை மனைவிங்களை செலக்ட் பண்றதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன், ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணு கூட உனக்கு தெரிஞ்சவதான் அப்படின்னு திங்கியோட பேரை சொல்ல, அவ இறந்து போலையான்னு யாக்கி கேட்டுட்டு இருக்கா. இறந்து போயிட்டான்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா அவ உயிரோட தான் இருக்கா, அந்த பொண்ணுதான் அவன் புருஷனுக்கு துணை மனைவியா கட்டலான்னு பார்த்தேன், அந்த பொண்ணு நீயும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாம அவ தயவுல தான் நீ வளர்ந்திருந்தல்ல, இதுக்கு மேல அவ ஓன் தயவுல இருப்பா, நீ தான் டாப்ல இருப்ப, இத பத்தி என்ன நினைக்கிற? திங்கியூவையும் அதே மாதிரி உன் புருஷனையும் அவனோட ரூம்ல வச்சு அடைச்சிட்டு இந்த ஒயின் அவங்களுக்கு கொடுக்க கொடுத்துரு, அவங்க 2 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது, நம்ம கையில ஃபுல் பவரும் வந்துரும் சொல்லிட்டு யூஜிங்கோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஷாவ்லிங்க கட்டி போட்டு வச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு சென்னு அப்புறம் இன்னும் அவனோட 2 பேர் ஆளுங்க வந்துடுறாங்க. கையில ஒரு கல்ல கொடுத்து கயிறு பிச்சுட்டு வெளியே வா அப்படின்னு சொல்ல, அதே மாதிரியே நம்ம ஷாவ்லிங்கும் கயிறு அறுத்துடுறான். சரி வா கிளம்பலாம் அப்படின்னு சென்னு கூப்பிட்டு இருக்கான். இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருக்காளே இந்த திங்கு, அவ என்னதான் பிளான் பண்ணிருக்கா நான் பாக்காம வரமாட்டேன், நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறான்.
ஆனா அதுக்குள்ள நம்ம ஷாவ்லிங் துரத்தி விட்டான்ல ஒரு அந்த அதிகாரிய, அவர் நேரா ஷாவ்லிங்கோட ஆளுங்க எல்லாம் புடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாதி போயம போய் உப்பு கொலைக்காரங்க நம்ம ஷாவ்லிங்க யாரு கொல்றதுக்கு தேடி வந்துட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்க உடனே ஷாவ்லிங் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க, ஓ நீதான் அவன் ஆளுங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆளு அவங்க கூட்டு போன ஆளுங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஒட்டு மொத்தமா உப்பு கொள்ளைக்காரங்களை அப்படியே அலேக்கா புடிச்சிட்டுறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் திங்கியுவ பாக்குறதுக்கு யாக்கி வரா. என்ன உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், என் மேல கோவத்துல இருப்பேன்னு. ஆனாலும் இனிமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா பக்கத்து பக்கத்துல தானே இருக்க போறோம். உனக்கு நான் Dress கூட கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்ல, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்த Dress. இப்போ அதையே எனக்கு திரும்பி கொடுக்குறியா? காலம் எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பயங்கரமா ஆனா யாக்கிக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. யாக்கியோட வேலைக்கார பொண்ணு என்னதான் இருந்தாலும் எங்க மேடம் தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொல்ல, இங்க பாரு யாக்கி, நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்க போறேன். அந்த ஹெல்ப் நீ எனக்கு பண்ண அப்படின்னா நான் உன்னோட துணை மனைவியா வரணும்னு அவசியமே இல்ல. என் வழிய பாத்துட்டு போயிடுவேன். உன் வீட்டுல ஒரு முக்கியமான கெஸ்ட் தங்கி இருக்காங்க. அந்த கெஸ்ட் கிட்ட எனக்கு உள்ள போய் பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கணும். அது கிடைச்சிட்டா உன் புருஷனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல. நிஜமாவா? வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா இங்க போயிருவியா அப்படின்னு யாகி கேக்குறா. அதே மாதிரி அந்த முக்கியமான கெஸ்டுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த வேலைக்கார பொண்ணுங்களுக்கு காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி யாக்கி திங்கியுவை அனுப்பி வைக்கிறா. நீ உள்ள போ அப்படின்னு. யாக்கி மேடம் கூப்பிட்டாங்களேன்னு சொல்லிட்டு போனா போதுன்னு உன்னை கூட்டு போறேன், பிரச்சனை பண்ணிடாதுன்னு வேலைக்கார பொண்ணும் கூட்டு போயிட்டு இருக்கா. உள்ளங்க இருக்கிற முக்கியமான ஆளுங்க கிட்ட இங்க இருக்கிற யாரையுமே நம்ம பிடிக்கவே முடியல. எல்லாரும் ஆதாரங்களை பக்காவா வச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இப்ப நமக்கு முக்கியமான ஒரு ஆள் வேணும். ரொம்ப திறமையா இருக்கணும், அதே சமயம் துருதுருன்னு இருக்கணும். கொள்ளைக்காரங்க கூட சேர்ந்து பழகுற மாதிரி ஒரு பெரிய வித்தையும் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இதுவரையே தெரிஞ்ச ஒரு ஆளாவே இருக்க கூடாது அப்படின்னு உள்ள இருக்க அந்த முக்கியமான ஆளு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ஷாவ்லிங் வெளியே சுத்திட்டு இருக்கான். திங்கியோட குரல் கேக்குது. காம்பவுண்ட்ல இருந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறான். திங்கியும் அந்த முக்கியமான ஆள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துடுறா. நான் அவகிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க பாடி கார்டு எல்லாம் வந்துடுறாங்க. இங்க இருந்து வெளியே ஓடி போறியா இல்லையா? நீ அந்த பொண்ணு தானே கோயில்ல உன் புருஷனோட இருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. வேகமா திங்கியும் கால்ல மடி போட்டு உள்ள இருக்கிறவரை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த உப்பு கொள்ளைக்காரங்களோட பாட்டை பாடுறா. உள்ள இருந்து சத்தம் கேக்குது. நீ என்ன பாடுற அப்படின்னு கேட்டுட்டு திங்கியும் உடனே இது உப்பு கொள்ளைக்காரங்களோட பாட்டு, இது என் புருஷன் தான், அதாவது நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என் கூட இருந்தார்ல ஷாவ்லிங், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம அவரை கெட்டவர் நினைச்சிட்டு இருக்காதீங்க, அவர் உப்பு கொள்ளைக்காரர் தான். ஆனா அதுக்கும் மேல ஆயிரக்கணக்கான கிலோ உப்ப அங்க இருக்கிற ஏழை மக்களுக்காக அவர் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த ஊருக்கு வந்தாரு. நல்லது கெட்டது தெரிஞ்சவரு, வாழ்றதுக்காக வர வழியே இல்லாம சில தப்புகள் எல்லாம் பண்ணிட்டாரு. நீங்க என்னையும் அவரையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னீங்கன்னா நாங்க நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவோம். சீக்கிரமா எங்களை உங்க கூட சேர்த்துக்கோங்கன்னு கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள அங்க இருக்கிற பாடி கார்டு இவள கழுத்தை வெட்டுற மாதிரி போயிட்டு இருக்கா. யூ மேடம் எல்லாம் கூட வந்துட்டாங்க அந்த பொண்ணை விட்டுருன்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளக்கு இருந்து கதவு திறக்குது. உடனே வேகமா யூ மேடம்ல இருந்து திங்கியூல இருந்து அத்தனை பேரும் கால்ல விழுந்து வணக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. உள்ளவா, என்கிட்ட இதை பத்தி இன்னும் விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு திங்கியூவ அங்க இருந்து வந்த முக்கியமான ஆளு உள்ள கூட்டு போயிடுறாரு. யூ மேடம் பயங்கரமா கடுப்பாயிடுறா. திங்கியூ எவ்வளவு தைரியமா என் பிடியில இருந்து எஸ்கேப் ஆகி போனா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டே போயிட்டு இருக்கா. ஷாவ்லிங் நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். இங்க திங்கியூ உள்ள போயிட்டு இங்க பட்டத்து இளவரசர் தானே அப்படின்னு கேட்க, ஓ அது வரைய நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இத்தனை நாள் அவங்க பாத்துட்டு இருந்த அந்த முக்கியமான ஆளு வேற யாரும் இல்ல, ராஜாக்கு அடுத்த லெவல் பொறுப்புல இருக்கிற நம்ம பட்டத்து இளவரசர் தான். அவர் பாத்துட்டு ரொம்ப துருதுருப்பான பொண்ணாதான் இருக்க. அதே மாதிரி ஷாவ்லிங்கும் கோவில்லயே நான் பார்த்தேன், ரொம்ப வீரமும் இருக்கு, திறமையும் இருக்கு, உனக்கு பயங்கரமான அறிவும் இருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு சேர்ந்து வேலை பாக்குறதுக்கு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய பரிசும் கிடைக்கும் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. ஷாவ்லிங் போறான். மறுபடியும் கைக்குள்ள அவனாவே அந்த கயிறை மாட்டிக்கிட்டு உள்ள போயிட்டு வெயிட் பண்ணிருக்கான். என்னதான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலான்னு. இப்ப வந்துட்டு ஏற்கனவே கிரவுன் பிரின்ஸ் ஷாவ்லிங்கையும் சேர்த்து கூட்டுவான்னு தானே சொல்லிருக்கான். ஆனா திங்கியோ ஏதோ இவ்வளாவே வந்துட்டு ஷாவ்லிங்க காப்பாத்த வந்த மாதிரி நேரா உள்ள வரா. பாரு போனா போதுன்னு சொல்லிட்டு உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக வந்துடுறேன், அதுக்கு வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, சரி என் கையில கழட்டி விடுன்னு சொல்லிட்டு ஷாவ்லிங் கேட்க ஆரம்பிக்கிறான். நான் நினைச்சா இப்பவே கூட இங்க என்ன கொல்ல முடியும் பொண்ண, ஆனா நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, ஆமா யார் இது, யார்கிட்ட போய் பேசிட்டு வந்த அப்படின்னு ஷாவ்லிங் கேக்குறான். ஏன்னா அது யாரு அப்படிங்கிறது இன்னும் அவனுக்கு தெரியவே இல்ல. அங்க இருக்கிறது கிரவுன் பிரின்ஸ். கிரவுன் பிரின்ஸ்க்கு மட்டும் நம்ம வேலை செஞ்சோம்னா உன் வாழ்க்கையும் மாறிடும். இந்த டர்ட்டியான வாழ்க்கை உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி என்னோட பேரும் சரியாயிடும்னு சொல்ல, இது கிரவுன் பிரின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஷாவ்லிங் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, இதுக்கு மேல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது ரொம்ப பெரிய இடம், அந்த அளவுக்குலாம் என்னால கண்டிப்பா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் போகாதுன்னு திங்கியோ கத்திட்டே பின்னாடி போயிட்டு இருக்கா.
என்னதுக்கு இப்ப நீ டார்ச்சர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்லின் கேட்க ஆரம்பிக்க, இல்ல கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு எந்த ஒரு கேஸ்லயுமே டைரக்டா ஆஜராக முடியாது. அதனாலதான் ஆம்பளை ஒருத்தன் கூட இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையை என்னால மாத்தி அமைச்சுக்க முடியும். எனக்கு வேற வழி இல்ல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல ஷாவ்லின் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.